Hi guys, நான் Abdurrahman. Welcome to our video. இன்னைக்கு நம்ம class 9 social scienceல history chapter 1 the French Revolutionல introduction part 2 தான் பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். A growing middle class envisages an end to privileges. In the past, peasants and workers had participated in revolts against increasing taxes and food scarcity, but they lacked the means and programs to carry out full-scale measures that would bring about a change in the social and economic order. This was left to those groups within the third estate who had become prosperous and had access to education and new ideas. ஸோ இந்த பாஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறாங்கன்னா 1789 பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் ரிவோல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுக்கு இன்க்ரீஸிங் டேக்ஸ்லேயும் ஃபுட் ஸ்கேசிட்டிக்காகவும். ஆனால் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மறந்துட்டாங்க. அதான் வந்து அதனால தான் அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் மெஷர் வந்து எடுக்க முடியும் அந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சத்தை வந்து இந்த தேர்ட் எஸ்டேட்லேயே கொஞ்சம் படித்து ஃபாஸ்பரஸ் ஆன பீப்புள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனாலேயும் நியூ ஐடியாஸ் இருந்ததுனாலையும் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்பரஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. அதாவது ஃபாஸ்பரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்த பர்சன்ஸ் தான் ஃபாஸ்பரஸ்னு சொல்லுவாங்க. The 18th century witnessed the emergence of social group termed the middle class, who earned their wealth through an expanding overseas trade and from manufacture of goods such as woolen and silk textiles that were either exported or bought by the richer members of the society. ஸோ இந்த 18th centuryல வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சோஷியல் குரூப் வந்தது, அதான் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெல்த்தை வந்து இந்த ஃப்ரான்ஸ்குள்ளேயே வந்து சம்பாதிக்க. ஸோ இங்கே இருந்தேன்னா இந்த ஓல்டு ரிஜிம் சிஸ்டமை ஃபாலோ பண்ணி நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசும் இங்கேயே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஓவர்சீஸ் ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணியோ காசு வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் ட்ரேடில் வந்து இறங்குறாங்க. In addition to merchants and manufacturers, the third estate including professions such as lawyers or administrative officials. ஸோ இனிமேல் மெர்ச்சன்ட்ஸும் மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் லாயர்ஸாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிமா வந்து இந்த மிடில் கிளாஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறாங்க. All of these were educated and believed that no group in the society should be privileged by birth. Rather, a person's social position must depend on his merit. ஸோ இவங்களோட எல்லாரோட தாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருந்தது. அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பை பர்த் எந்த ஒரு ப்ரிவிலேஜும் இருக்கக்கூடாது. ரேதர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெரிட்னாலும் அவங்களுக்கு ஒரு சோஷியல் பொசிஷன் கிடைக்கணும். ஸோ நல்லா படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும். நான் நொபிலிட்டியில் பிறந்துட்டேன், நானும் நோபல் தான், எனக்கு எல்லாமே கொடுங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாது. These ideas envisaging a society based on freedom and equal laws and opportunities for all were put forward by philosophers such as John Locke and Jean-Jacques Rousseau. In his two treatises of government, Locke sought to refute the doctrine of divine and the absolute right. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு சொசைட்டி வந்து என்விசேஜ் பண்ணாமல் ஒரு ஃப்ரீடமில் ஒரு ஈக்குவல் லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒரு சொசைட்டி வந்து யாரெல்லாம் ஃபிலாசபி சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். அதாவது நமக்கு இப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்க, ஜான் லாக் அண்ட் ஜாக்கஸ் ரோசோ. அதாவது இந்த ஜான் லாக்கும் ஜாக்கஸ் ரோசோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிலாசபர்ஸ். இப்போது இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, அதாவது 2 treatises ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக் sought to refute the doctrine of divine and the absolute right of monarch. Rousseau carried out the forward proposing form of government based on the social contract between and their representatives. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான் லாக் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ராஜாவோட கையில் எல்லா பவரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரூசோ வந்து என்ன ஒரு ஐடியா சொல்கிறாருன்னா ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் சோஷியல் கான்ட்ராக்ட் இருக்கணும், பீப்புளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் வந்து இது செய்யணும்னா இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யணும், இந்த மாதிரி ஒரு சோஷியலான கான்ட்ராக்ட் இருக்கணும். In the spirit of law, Montesquieu proposed a division of power within the government between the legislative, the executive and judiciary. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்டான ஒருத்தர் வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து மாண்டெஸ்கியூ. இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா த ஸ்பிரிட் ஆஃப் லா.
ஸோ இவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கானா இவரோட ஸ்பிரிட் ஆஃப் லால proposed division of power within the government between the legislative, executive and judiciary. So the judiciary-க்கும் executive-க்கும் legislative-க்கும் நடுவில் ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. This model of government was put into force in the USA. After the 13 colonies declared the independence from Britain, the American Constitution and the guarantee of individual right was important example for political thinkers in France. So இது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்ஏல இந்த மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆச்சு. ஸோ 13 அமெரிக்கன் காலனிஸை வந்து ஃப்ரான்ஸ் வந்து விடுவிச்சிருந்தாங்கன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர்ட் ஆன கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து எல்லாம் கொடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் யாருக்கு இருந்ததுன்னா ஃப்ரான்ஸில் இருந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்க்காக. The ideas of these philosophers were discussed intensively in saloons and coffee houses and spread among people through books and newspapers. These were frequently read along in groups for the benefit of those who could not read and write. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஃபிலாசபர்ஸோட ஐடியாஸ் எல்லாம் செலூன்ஸ்லேயும் காஃபி ஹவுசஸ்லேயும் வந்து ரொம்ப இன்டென்சிவ்லி பேசிக்கிட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலூனுக்கு போய் உட்காந்திங்கன்னா 4 பேர் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட சிஎம் மாதிரியோ பிஎம் மாதிரியோ உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபிலாசபர்ஸோட புக்கெல்லாம் படித்து செலூன்ஸ்லேயும் காஃபி ஹவுசஸ்லேயும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது பரவிக்கிட்டே இருக்குது. There are frequently read in groups for the benefit of people those who could not read and write. ஸோ சில அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப லிட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் படிக்க எழுத தெரியாது. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து படிப்பாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா படிக்க எழுத தெரியாதவங்களாலேயும் இந்த புக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். The news that Louis XVI had planned to impose further taxes to be able to meet the expenses of the state generated anger and protest against the system of privileges. ஸோ லூயிஸ் 16 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்ளை பண்ணி எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இன்னும் டேக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாருங்கிற ஒரு நியூஸை வந்து கேட்ட உடனே மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு 10 rupees சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. அந்த 10 rupeesல இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் ஃபியூரல் டியூஸ் டெய்லி எல்லாத்தையும் கடந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் அடுத்த டைமுக்கு போடுறதுக்காக உங்கள் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4 rupees தான் மிஞ்சுது. ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு டேக்ஸை போட்டு உங்ககிட்ட அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் காசு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு கோவம் வருது. அதாவது அந்த ராஜா மேலேயோ டேக்ஸ் மேலேயோ இல்லை, அந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் மேலே, அதாவது அந்த ஓல்டு ரெஜிம் சிஸ்டம் மேலே. ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபியூடல் டியூஸையும் டித்தேங்கிற எக்ஸ்ட்ரா டேக்ஸையும் இவங்க டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுனாலையும் நிறைய லேண்டை வந்து இவங்க ஆக்குபை பண்ணி வைக்கிறதுனாலையும் வந்து இந்த இடத்துல இவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம மேலே போடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் மேலே இவங்களுக்கு இருக்கிற கோவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஓல்டு ரெஜிம். ஸோ ஓல்டு ரெஜிமில் இருந்த சில மக்களோட அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஜார்ஜ் டால்டன், who later became active in revolutionary politics, wrote to a friend in 1793, looking back upon the time when he was just completed his studies. I was educated in a residential college of places. There I was in the company of important men. Once my studies ended, I was left with nothing. I started looking for a post. It was impossible to find one at the law courts in Paris. The choice of a career in the army was not open to me, as I was not a noble by birth, nor did I have a patron. The church too could not offer me a refugee. I could not buy an office as I did not possess a. So my old friends turned their back to me. The system had provided us an education without, however, offering a field where our talents could be utilized. ஸோ ஜார்ஜ் டால்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி பாலிட்டிக்ஸை வந்து மாறினார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1793 ஒரு லெட்டர் எழுதுறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு. அதாவது என்ன எழுதுறான்னா, அவர் வந்து ஒரு பிளேசஸில் இருக்கிற ரெசிடென்டல் காலேஜில் வந்து எஜுகேட் ஆனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் ஆன முடித்ததும் ஒரு வேலைன்னு தேடுறப்போ அவருக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது அவர் கையிலையும் எதுவுமே இல்லை, அவர் வேலையும் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு போஸ்ட் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இம்பாசிபிளாக இருந்தது. அதாவது பாரிஸில் இருக்கிற லா கோர்ட்ஸில் சரி அவருக்கு வேலை கிடைக்கல.
ஆர்மிலே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் ஓல்ட் ரிஜர்வ் சிஸ்டம் ஃபாலோ ஆனதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மி வந்து நோபல்ஸால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆர்மிலே வந்து பார்த்திங்கன்னா இவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் போயும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவரால் ஒரு ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ இல்லை. ஸோ அதோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே டர்ன் தேர் பேக்ஸ் டு மீ, அதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிடுறாங்க. த சிஸ்டம் had provided an education without however offering a field where talents could be utilized. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கு, ஆனால் நமக்கு ஒரு அந்த இடத்துல வந்து நம்மளோட டேலண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு கொடுக்கல. த அவுட் பிரேக் ஆஃப் த ரெவல்யூஷன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனோட அவுட் பிரேக்கே ஆரம்பிக்குது. Louis XVI had to increase taxes for reasons you have learnt in the previous section. How do you think he could have gone about doing this? In France of old regime, the monarch did not have the power to impose taxes according to his will alone. Rather, he had to call a meeting of the Estates General, which would have then pass his proposal for new tax. The Estates General was a political body to which the three estates and sent their representatives. However, the monarch alone can decide when to call a meeting of this body. That last time it was done in 1614. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 வந்து டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னோம். ஸோ அந்த சில ரீசன்ஸ்க்காக அவனுக்கு வந்து என்ன டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தனியாக செய்ய முடியாது. ஸோ ஓல்டு ரிஜிம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்கில் மட்டும் இந்த சரியாக செய்ய முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது அதை வந்து ஒரு எஸ்டேட் ஜெனரல் மீட்டிங்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எஸ்டேட் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கிளர்ஜி, நோபிலிட்டி அண்ட் தேர்ட் எஸ்டேட். ஸோ இது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து யோசிச்சு ஒரு சொல்கிற முடியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்களால டேக்ஸ் இன்க்ரீஸோ பண்ண முடியும், இல்லை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், மொனார்க்கு வந்து இன்னொரு இருந்த பவர் என்னென்னா, எப்போ இவர் இந்த மீட்டிங் கூப்பிடணுமோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது 1640 நடந்திருக்கு. அதாவது மோர் தென் 1 century பிஃபோர், அதாவது 1.5 century பிஃபோர் நடந்தது. இப்போ தான் மறுபடியும் நடக்குது. On the 5 May 1789, Louis XVI called together an assembly of Estates General to pass proposal for new taxes. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 May 1789, அதாவது ஜூன் ஜூலை, அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 வந்து ஒரு எஸ்டேட் ஜெனரல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக, நியூ டேக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனே ஆரம்பிக்க போகுது. The resplendent hall in the Versailles was prepared to host the delegates. The first and second estate sent 300 representatives each, who were seated in the row facing to each other on the side rows, while the 600 members of the third estate had to stand at the back. The third estate was represented by its more prosperous and educated members. Peasants, artisans, and women were denied entry to the assembly. However, their grievances and demands were listed in some 40,000 letters which the representatives had brought with them. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்சைல்ஸுங்கிறது ஒரு ஊரை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிளண்டன்ட் ஹால் இருக்குது, அதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த தேர்ட் ஸ்டேட்டை வந்து ரொம்ப கீழ்ப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது 300 மெம்பர்ஸ் வந்து ஒரு லாங் டேபிளில் அவங்கள பார்த்த மாதிரி எதிர்க்க உட்காந்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 300 மெம்பர்ஸ் தான் ஒரு ஃபஸ்ட் எஸ்டேட்லேயும் செகண்ட் எஸ்டேட்லேயும். ஆனால் 600 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டில் பின்னாடியே அவங்களுக்கு அப்படியே பர்பண்டிகுலராக பார்த்த மாதிரி நிற்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப பாஸ்பரஸான எஜுகேட்டட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஏன்னா 1614 அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டில் யாருமே அவ்வளோ படித்தவங்க இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படித்தவங்க இருந்ததுனால வந்து இப்போது வந்து இவங்களால அதே மாதிரி ஒரு முடிவு வந்து சொல்ல முடியாது. The third estate were represented by its more prosperous and educated members. Peasants, artisans and women were denied entry to the assembly. So, peasants, artisans, womenலாம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளியோட என்ட்ரி வந்து டினை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட கிரீவ்னஸ், அதாவது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, அந்த அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 லெட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்.
ஸோ சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 1791, 1792 to 93, 1804, 1815 இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடைசியாக வருது. இப்போ வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா 1799 convocation of Estate General, Third Estate forms National Assembly, the Bastille is stormed, peasant revolts in the countryside. 1774 Louis XVI becomes King of France, faces empty treasury and growing discontent with society of old regime. Voting in the Estate General in the past had been conducted according to the principle that each estate had one vote. This time too, Louis XVI had determined to continue the same practice, but members of the Third Estate demanded that voting now be conducted by assembly as a whole, where each member would have one vote. This was one of the democratic principle put forward by philosophers like Rousseau in the book Social Contract. ஸோ சரி, எஸ்டேட் ஜென்ரல் தான் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே டேக்ஸ் வந்து எடுத்துருவாங்களான்னு பார்த்தா அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னடா இந்த ஓல்டேஜ் மேலே ஃபுல்லாக தான் பிரச்சனையே தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன குண்டு தூக்கி போடுறாங்கன்னா எல்லா எஸ்டேட்டுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஓட் மட்டும் தான். அதாவது எப்படியும் நோபல்ஸும் கிளர்ஜியும் சேர்ந்து ஒரே முடிவு தான் எடுக்க போகிறாங்க. சரி கட்டுறாங்க, அவங்க கட்டிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தேர்ட் எஸ்டேட் எப்படி நாங்கள் கட்டுறதுன்னு சொல்லிட்டு கட்ட முடியாதுங்கிற ஒரு பதிலையும், ஃபர்ஸ்ட் எஸ்டேட் செகண்ட் எஸ்டேட் அவங்க தான் கட்டணுங்கிற ஒரு முடிவும் சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட் தான் மறுபடியும் கட்டி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எஸ்டேட் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் அதே மாதிரி இந்த பழைய ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. ருசோ சொன்ன மாதிரி, அதாவது அவரோட சோஷியல் கனெக்ட்ங்கிற புக்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஈச் பர்சனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ, அதாவது 1 person 1 vote 1 value, அதாவது அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. When the king rejected this proposal, members of the third estate walked out of the assembly in protest. So ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாரா, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. பழைய சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் எப்படி ஃபாலோ பண்ணாமோ அதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னதுனால தேர்ட் எஸ்டேட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே வெளியே வந்துடுறாங்க. The representatives of the third estate viewed themselves as a spokesman for the whole France nation. So இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இந்த ஹோல் ஃப்ரான்ஸ் நேஷனுக்கு ஒரு ஸ்போக்ஸ்மேன் மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. On the 20th June, they assembled in the hall of indoor tennis court in the grounds of Versailles. They declared themselves as a national assembly and swore not to disperse till they had drafted a constitution for the France that would limit the power of the monarch. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜூலையில் வந்து இது 20 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸில் ஒரு இண்டோர் டென்னிஸ் கோர்ட்டில் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ அவங்க அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேஷ்னல் அசம்பிளிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து டிஸ்பர்ஸே ஆக மாட்டோம் எது வரைக்கும்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மொனார்க்கோட பவர் வந்து கம்மியாகிற வரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்கே இருக்கக்கூடாது சொல்லலை, அதாவது மொனார்க்கோட பவர் வந்து கம்மியாகணும், ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா இருக்கிற பேராசைனால அதை வந்து செய்ய முடியல. ஆனால் அது கடைசியாக அவரோட உயிரிழக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தெரியல. They were led by Mirabeau and Abbaye. Mirabeau was born in a noble family but was convinced of the need to do away with the society of feudal privileges. He brought out a journal and derived powerful speeches to the crowd assembled at Versailles. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரி தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவங்க நினச்சா ஃபஸ்ட் எஸ்டேட்லேயும் செகண்ட் எஸ்டேட்டில் கூட நல்லவங்க இருக்காங்க. அதாவது மிரபியூ அபிசேஸ். ஸோ மிரபியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தவர். அவர் வந்து நினச்சிருந்தா எல்லார் மாதிரியும் தொப்பையை வளர்த்துக்கிட்டு ஜாலியாக வந்து கொடுக்குற காசுலாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஃபியூடல் ப்ரிவிலேஜ்லாம் நமக்கு பை பர்த் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சாரு. அதனால் வந்து என் மக்களுக்கெல்லாம் வந்து வெர்சைல்ஸில் ஸ்பீச் கொடுத்து பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்து அதாவது ஒரு புரட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாரு அவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்டான டேட்ஸ் இருக்குது, அதை நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேட்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த இண்டோர் டென்னிஸ் கோர்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷனல் அசம்பிளியை சேர்ந்தவங்க. த டென்னிஸ் கோர்ட் ஓத்
The preparatory sketch for large painting by Jack Louis David. The painting was intended to be hung in the National Assembly. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசம்பிளியில் வந்து மாற்றுறதாக பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங். Abysses, originally a priest, wrote an influential pamphlet called What is the Third Estate? ஸோ Abysses வந்து பார்த்தீங்கன்னா ஒரு priest, அதாவது அவர் வந்து கிளர்ச்சியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பேம்ப்ளெட் எழுதுறாரு, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பேம்ப்ளெட். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர்ட் எஸ்டேட். ஸோ தேர்ட் எஸ்டேட்னா என்ன? But the National Assembly was busy at Versailles drafting a constitution. The rest of France seethed with turmoil. A severe winter had meant a bad harvest. The price of bread rose. Often bakers exploited the situation and hoarded supplies. After spending hours in queues at the bakery, crowds of angry women swarmed into the shops. At the same time, the king ordered troops to move into the Paris on 14th July. The agitated crowd stormed and destroyed the Bastille. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது நேஷ்னல் அசம்பிளி வந்து எவ்வளோ வந்து வர்சஸில் பிஸியாக இருந்ததோ கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக, அதே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டர்மாயில் இருந்தது. அதாவது டர்மாயிலாம் ரொம்ப ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. செவியர் வின்டர் இருந்தது, அதாவது ரொம்ப அதிகமான அளவுக்கு குளிர். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ரொம்ப கம்மி, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வர்சஸில் எல்லோரும் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா மென்லாம் வந்து வர்சல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் வந்து லாங் கியூஸில் பேக்கரியில் நிற்கிறாங்க. இது அவங்களுக்கே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரெட்டு தான் ஸ்டேபிள் டயட். ஸோ ஆஃபன் பேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ளைஸ் எல்லாம் பதுக்கி வைக்கிட்டாங்க. அதாவது எப்படி தான் வந்துருந்தீங்கன்னா பிரெட்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சுக்கிறது. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்க்ரி உமன்ஸ்லாம் ஷாப்ஸை க்ரௌட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் கிங் வந்து ட்ரூப்ஸ் வந்து அனுப்புகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வரலாம். அதாவது ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து அனுப்புனாது 14 ஜூலை அப்போது. த அஜிடேட்டட் க்ரௌட் ஸ்டார்ம்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் த பாஸ்டில். ஸோ அந்த டைமில் இருந்து அந்த கோவத்தில் பாஸ்டிலில் போய் வந்து தான் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. In the countryside, rumors spread from village to village that the lords of Nomader had hired bands of brigands who were on their way to destroy the rice crops. ஸோ கண்ட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது வில்லேஜ் டு வில்லேஜ் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ரூமர்ஸ்லாம் இல்லை, பெரிய பெரிய. அதாவது பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் மேனர்னா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்டேட் கன்சிஸ்டிங் ஆஃப் த லார்ட்ஸ் லேண்ட் அண்ட் இட்ஸ் மேன்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லார்டோடைய லேண்டும் அவரோட மேன்ஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பேண்ட் ஆஃப் கிரிக்கெட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது பேண்ட் ஆஃப் கிரிக்கெட்ஸ்னால் சாதாரணமாக சொல்லணும்னா அதாவது அடியாட்கள்னா ரவுடின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி ரைஸ் கிராப்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு சென்ட் பண்ணுறாங்க. Caught in a frenzy of fear, peasants in the several districts seized hoes and pitchforks and attacked the Chittoks. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பயத்தில் உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா பெசன்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஹோஸையும் பிட்ச்ஃபோக்ஸையும், அதாவது ஹோஸ் அண்ட் பிட்ச்ஃபோக்ஸ்லாம் நீங்கள் வந்து காட்டன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன அதே ஃபோக் மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச்ஃபோக்னு சொல்லுவாங்க. ஹோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கிற ஒரு டூல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சருக்காக. அவங்களாம் போய் செட்டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது செட்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூரலில் செட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா செட்டா. கேசல் ஆர் ஸ்டேட்லி ரெசிடென்ஸ் பிலாங்கிங் டு அ கிங் ஆர் நோபல்மேன். ஸோ ஒரு நோபல்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டா. ஸோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணுறாங்க. They looted hoarded grain and burned down documents containing records of manorial dues. ஸோ அவங்க போய் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ நோபல்மேன்ட்லாம் பணக்காரங்க, ஸோ எப்படியும் கிரெயின்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சதுனால அது எல்லாமே போய் திருடிட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் ஃபியூடல் டியூஸ் கொடுக்கணும், யார் எல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எதை வச்சுட்டா என்கிட்ட காசு வாங்குவீங்க. A large number of nobles fled from their homes, many of them migrating to neighboring countries. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் நோபல்ஸ் வந்து அவங்களோட ஹோமை விட்டு, அதாவது அவங்களோட வீடை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பல நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. Faced with the power of these revolutioning subjects, Louis XVI finally accorded to recognition to the National Assembly and accepted the principle that his powers would from now on be checked by constitution. So இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபியர், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ஸ்ல அட்டாக் பண்ணுறாங்க, இந்த பக்கம் நேஷனல் அசம்பிளி, இந்த பக்கம் பாஸ்டிலை உடைக்கிறாங்க.
அதாவது இந்த எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால கடைசியாக கிங் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, இப்போதுலேருந்து நேஷனல் அசம்பிளி சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து என்னோட பவரை செக் பண்ணோம். On the 9th of 4th July 1789, the Assembly passed a decree abolishing the feudal system of obligations and taxes. Members of the clergy too were forced to give up their privileges. Tithes were abolished and lands owned by the church were confiscated. As a result, the government acquired assets worth at least 2 billion livres. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4th August 1789 அப்போ ஒரு அசம்பிளி மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இப்போதுலேருந்து கிளர்ஜிலாம் அவங்களோட ப்ரிவிலேஜஸில் கொடுத்தாகணும். டித்தே வந்து அபாலிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து சர்ச் வாங்கினது தானே. ஸோ டித்தே அபாலிஷ் ஆகிடுச்சு. ஸோ சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்தோட டாக்குமெண்ட்ஸில் பதிக்க வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து பார்க்குறப்போ இது மட்டுமே 2 பில்லியன் லீவ்ஸுக்கு இருந்திருக்கு. ஏன்டா இது முன்னாடியே பண்ணியிருந்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.